நிக்கில் ஆடில்ஸ் சிஎம் பங்க வரவேற்கிறாரு. புதிய சாம்பியனா வரவேற்கிறேன்னு சொன்னோடனே சிஎம் பங்கோட மியூசிக் வந்து சிஎம் பங்க் உள்ற வர்றாரு. சிஎம் பங்க் வந்து பேச சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து ஓரமா ஒதுங்கி நிக்கிறாரு. சிஎம் பங்க் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கடந்த 2.5 மாசமா நான் ஸ்மாக் டவுனுக்கு வர்றதுக்காக முயற்சி பண்ணேன். எனக்கு வந்து நிக்கில் ஆடில்ஸ் வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனால 2.5 மாசமா நான் இங்க இல்லாதது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து திங்கட்கிழமை ஒரு கால் வருது. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு சேலஞ்சர் தேவை, அது நீங்க தான் சொல்லி கால் வருது. உடனே எனக்கு அந்த பேச்சுவார்த்தையில எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் வீட்லயே வந்து ரெஸ்லிங்கான காஸ்டியூமை போட்டுட்டு வீட்ல இருந்து நான் ரெடி ஆகி ரிங்குள்ள வந்தேன். அங்கேயும் வந்து நான் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் எனக்கு கிடைச்சு அந்த மேட்ச்ல நான் வின் பண்ணினேன் அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். நான் மற்ற சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறவங்க போல இல்லாம நான் திங்கக்கிழமை எப்படி சாம்பியன்ஷிப் மேட்ச்ல கலந்துக்கிட்டனோ அதே போல ஒவ்வொரு ஸ்மாக் டவுன்லையும் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நான் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போறேன். அந்த டிஃபெண்ட் பண்ணி நான் வந்து சாம்பியன்ஷிப்பை வெல்ல போறேன். இந்த உலகிலேயே சிறந்தவன் என்று நான் காட்டிக்க போறேன். அதுக்காக நான் ஒவ்வொரு வாரமும் கூட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னோட சாம்பியன்ஷிப் வாய்ப்பை நான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் பேசிக்கிட்டு இருக்காரு. சிஎம் பங்க் பேசின கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ரிங்குள்ள நுழையிறாரு. ரிங்குள்ள நுழைஞ்சோடனே என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸோட மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கோட கண்ணு எப்படி இருக்குன்னு விசாரிச்சாரோ அதே போல வந்து கோடி ரோட்ஸ் வந்து இப்ப சிஎம் பங்கோட கண்ணு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு. ஏன்னா கண்ணுல அடிபட்டு இருக்கு, சிஎம் பங்க் சாம்பியனா இருக்கிறாரு. இதே சம்பவம் தான் ரெசல்மேனியா நடந்துச்சு. அந்த சம்பவத்தை ரீக்ரியேட் பண்றாங்க. ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இங்க என் கண்ணை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல வந்து 2 பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல வந்து எனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும் சம்மர் ஸ்லாம்ல அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் கேட்கிறாரு. கடுப்பான சிஎம் பங்க் அதுக்கப்புறம் கையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் மேனேஜர் உள்ள வந்து அந்த மைக்கை வாங்கி என்ன பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா, சம்மர் ஸ்லாம்ல மெயின் ஈவென்ட் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் இவங்க 2 பேருக்குன்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த இடத்துல 2 பேரும் கை கொடுத்துட்டு ஒருத்தர் முறைச்சிட்டு சிஎம் பங்க் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இந்த சம்பவம் ஸ்மாக் டவுன் தொடக்கத்துல ஒரு தரமான சம்பவமா இருந்துச்சு.